நல்ல மனசோட லவ் பண்றவங்க தான் நிறைய ஹர்ட் ஆவாங்க. எஸ். ஸோ லவ்ல ப்ராப்ளம் என்னன்னா, இந்த நல்ல மனசா இருக்காங்கல்ல, அவங்க ஈஸியா நம்பிடுவாங்க, அவங்களுக்கு டைம் கொடுப்பாங்க, அவங்க வேல்யூ பண்ணுவாங்க, கேர் பண்ணுவாங்க அண்ட் ஈஸியா காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. ஸோ இதை ஆப்போசிட்ல இருக்கவங்க ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணிப்பாங்க. எதனால அவங்களுக்கு ஈஸியா ஹர்ட் ஆகுதுன்னா, அவங்க லவ் பண்ணது தப்பு கிடையாது, தப்பான பர்சனை கரெக்டா லவ் பண்ணது தான் இங்க தப்பு. உண்மையான ரிலேஷன்ஷிப்னா ஒருத்தவங்க மட்டும் எஃபர்ட் போடக்கூடாது, ஒருத்தவங்க மட்டும் வேல்யூ பண்ணக்கூடாது, ரெண்டு சைடுமே ஈக்குவல் எஃபர்ட் இருக்கணும், ரெண்டு பேரும் ஈக்குவல் வேல்யூ பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்பதான் அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருக்கும். ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, எதுக்கு நீ ஓவரா ரியாக்ட் பண்ற அப்படின்னு கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்களோட மொத்த லவ் கேரு என்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே அளவுக்கு ரிட்டர்ன் வரணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண போறது கிடையாது. அதை நீங்க வேல்யூ பண்ணி ஏத்துக்கிட்டு அதுக்கு ஒரு குட்டி குட்டி ரியாக்ஷன் கொடுத்தாலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு லவ்க்குள்ள போறீங்க, இல்ல புதுசா ஒரு லவ்க்குள்ள போறீங்க அப்படின்னும் போது உங்களோட லவ் கேரு இது எல்லாத்தையுமே அவங்க ஆப்போசிட்ல இருந்து அட்லீஸ்ட் வேல்யூ பண்ணி ஏத்துக்கிற நிலைமையில இருப்பாங்களான்னு யோசிங்க, அதுக்கு டிசர்விங்கான்னு யோசிங்க. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நீங்க போகலாம். அதனால அவசரப்பட்டு ஒருத்தர்கிட்ட போயிட்டு அவங்க வேல்யூ பண்ணாம நீங்க கஷ்டப்பட்டு லைஃப் லாங் கஷ்டப்படுறதை விட உன்னை வேல்யூ பண்றவங்க யாருன்னு தெரிஞ்சு அதுக்கு வெயிட் பண்ணி அவங்கள சூஸ் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும். உங்க லைஃப் மட்டும் இல்லாம உங்க பார்ட்னரோட லைஃபும் நல்லா இருக்கும்.